ராஜா வினோத் கிட்ட உன்னை விட்டதும் உன் குடும்பத்தை கூப்பிட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடு. உனக்கு எதிரா என்கிட்ட நிறைய எவிடன்ஸ் இருக்கு. இருந்தாலும் முரளி சொன்ன ஒரே காரணத்துக்காக உன்னை விடுறேன்னு சொல்லிட்டு போக வினோத் ரொம்ப அழுதுகிட்டே முரளி கிட்ட சாரி கேட்க, இங்க நடந்ததை பத்தி வெளியே யார்கிட்டயும் சொல்லாத, குறிப்பா விஜய் கிட்ட கூட. இப்போ உன்னை விட சொல்லி கேட்டது உனக்காக இல்லடா, விஜய் வயித்துல வளர்ற அந்த குழந்தைக்காக. ஒழுங்கா விசா வந்ததும் இந்த ஊரை விட்டு ஓடி போய் நல்லா வாழு, விஜயையும் நல்லா பாத்துக்கன்னு சொல்லிட்டு போறான். இங்க ஸ்வேதா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பேனிக் அட்டாக் வந்துட ரொம்ப கத்த ஆரம்பிக்க, வாவரும் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருப்பான் போல. சத்தம் கேட்டது உள்ள வந்து பார்த்து வாட்டர் எல்லாம் எடுத்து கொடுக்கறான். அங்க கட் பண்ணா ஸ்டேஷன்ல சிவகுமார கூப்பிட்டு அந்த ஆக்டிவிட்டிஸ்டோட அட்டாப்சி ரிப்போர்ட்டை மாத்த சொன்னேன்ல, அது என்னாச்சுன்னு கேட்க, அங்க இருக்க ஒரு லேடி டாக்டர் எதுக்குமே பிடி கொடுக்க மாட்டாங்க, வீணா போன ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு எதுக்குமே ஒத்து வர மாட்டாங்கன்னு சொல்ல, ரூல்ஸை ஃபாலோ பண்றது நல்ல விஷயம் தான், இதை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறான். அநேகமா இவங்க சொல்ற டாக்டர் ஸ்வேதாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பாப்போம். இங்க ஸ்வேதா முரளி கிட்ட பீகார்ல இருக்க என் ஃப்ரெண்டு கிட்ட கிட்னி டோனருக்கு பேசியிருக்கேன், இதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் கூட இருக்கு. இப்போ உன்னோட கிட்னி பாட்டிக்கு செட் ஆகாததுனால அது செட் ஆகுற மாதிரி இன்னொருத்தர் பாட்டிக்கு கிட்னி கொடுத்து உன்னோட கிட்னியை அவங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த மாதிரி பண்றதுனால இது லீகல் தான்னு சொல்ல, என் ஆட்சி பழையபடி வர நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்றான். அதுக்கு நம்ம டாக்டர் இதை நம்ம லாஸ்ட் ஆப்ஷனா தான் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்புறம் லலிதா முரளி கிட்ட பாட்டிக்கு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்க, ஆட்சி எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால அப்பப்ப சோகமாயிருதுன்னு சொல்ல, இன்னைக்கு நீ வீட்டுக்கு போகும்போது சொல்லு, நானும் வந்து ஆட்சியை பாக்குறேன்னு சொல்றா. அங்க கட் பண்ணா லலிதாவை கூப்பிட்டு வீட்டுக்கு வர, அப்ப லலிதா ஏதோ ஐடியா கொடுக்க முரளி கால் பேசங்கின மாதிரி நடிக்கிறான். முரளியோட சத்தத்தை கேட்டு பாட்டியும் வந்து என்னன்னு பாக்க, லலிதா பாட்டி பாக்குறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள போயிடுறா. பரவாயில்லையே, உன் கைப்பட்டது வழியெல்லாம் போயிருச்சுன்னு முரளி சொல்ல, ஆச்சி வீட்டுக்குள்ள வந்து பார்த்தது சர்ப்ரைஸ் பண்ணி பாட்டிக்கு அனிதா பூவெல்லாம் வச்சு விடுறா. அப்ப ஆச்சி எனக்கு வீட்டுக்காரர் இல்ல, அதனால பூவெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்ல, அந்த காலையெல்லாம் மலையேறி போச்சு, நீங்க சின்ன வயசுல பூவெல்லாம் வச்சுக்கிட்டு தானே இருந்தீங்கன்னு பூவை கலட்டக்கூடாதுன்னு சொல்லிடுறா. அப்புறம் எனக்கு லேட் ஆயிருச்சுன்னு கிளம்ப ஆச்சி முரளியை போய் விட்டுட்டு வர சொல்றாங்க. முரளியும் ஆபீஸ்ல வந்து விட்டதும் லெமன் ஜூஸ் போட்டு தரேன்னு சொல்லிட்டு லலிதா போக, அங்க போய் பார்க்க தண்ணி இல்லைன்னதும் தண்ணிக்கனை எடுத்து கவுத்த சொல்ல முரளியும் கவுத்தும் போது, அப்ப லலிதா ஹெல்ப் பண்ண லலிதாவை பக்கத்துல பார்த்ததும் மயங்கி கேன கீழே விட்டு அவளை பிடிச்சு கிஸ் பண்ற மாதிரி போறான். லலிதாவும் ஸ்டன் ஆகி நிக்க கிஸ் பண்ணாம அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் ஆச்சி முரளி கிட்ட, நீ அந்த பொண்ணவே கல்யாணம் பண்ணிக்கோடா, உன் மனசுலயும் அவ தான் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல, முரளியும் நம்ம நினைச்சா மட்டும் போதுமான்னு கேட்க, அட முட்டா பையலே, அந்த பிள்ளைக்கு உன்னை பிடிக்கும்ன்றதுனாலதான் நம்ம கூட நெருக்கமா பழகுது, போய் பேசிதான் பார்க்கலாமேன்னு சொல்ல, முரளி வெக்கப்பட்டுக்கிட்டே போய் ஆபீஸ்ல நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.